விவசாயிகளுக்கு பேரதிர்ச்சி. அதாவது உரம் இருக்குல்ல, விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம்ல, அந்த உரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, 47% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது மேற்காசிய நாடுகள்ல போர் நடக்குதுல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உர விலைகள் வந்து ரொம்ப தாறுமாறா இருக்கு. அதாவது ஏற்கனவே விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. விவசாயம் பண்ண ஆளே இல்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா, இந்த மாரி விவசாயிகள் வந்து சித்திரவதைப்படுறாங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டுல, இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, உர ஆலைகள் இருக்கு. ஓகேங்களா? உர ஆலைகளுக்கு வந்து மூலப்பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளி கண்ட்ரில இருந்து தான் வருது. அதாவது வேற கண்ட்ரில இருந்து தான் மூலப்பொருள் வாங்கி நம்ம இங்க உற்பத்தி பண்றோம். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடக்கிறதுனால, அந்த வரவேண்டிய மூலப்பொருட்கள்லாம் வராதனால, நிறைய தொழிற்சாலைகள் முடங்கி கிடக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உரத்தோட விலை வந்து 47% வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து மத்திய அரசு தலையிட்டு, இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி செஞ்சு, விவசாயிகளின் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றுமாறு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதனால மறக்காம நீங்க உங்க விவசாயியா இருந்தாலும் சரி, விவசாய குடும்பத்த சார்ந்த நபரா இருந்தாலும் சரி, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ வந்து மேலிடம் வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க.